சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. நாட்டில் மதவெறியை உதைத்து பிளவுபடுத்தி வேடிக்கை பார்த்தவர் பிரதமர் மோடி என்றும், எந்த முகத்துடன் தமிழ்நாட்டிற்கு வந்து வாக்கு கேட்கிறார் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை ரிங் ரோடு பகுதியில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கடந்த 10 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிற்கு எந்த நலத்திட்டங்களையும் செய்யாத பிரதமர் மோடி எந்த முகத்துடன் தமிழ்நாட்டிற்கு வந்து வாக்கு கேட்கிறார் என்று கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டை மட்டும் பிரதமர் வஞ்சிக்கவில்லை என்று கூறிய முதலமைச்சர், எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களையும் வஞ்சித்திருப்பதாக கடுமையாக சாடினார். 10 ஆண்டு காலமா தமிழ்நாட்டு மக்களை மதிச்சு தமிழ்நாட்டுக்குன்னு எந்த சிறப்பு திட்டத்தையும் செஞ்சு கொடுக்காத பிரதமர் மோடி இப்போ வாக்கு கேட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்களை செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கிறாரா? இல்ல. இங்க பக்கத்து மாவட்டங்கள்ல வெள்ளத்துல தவிச்சாங்கல, அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வந்திருக்கிறாரா? இல்ல. எந்த முகத்தோடு மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு? மோடி இந்த நாட்டுக்கு செய்தது என்ன? ஒரு தாய் மக்களா வாழுற மண்ணில மதவெறியை விதைச்சு பிளவுபடுத்தினார். மக்களுக்காக பேசுறவங்களை சிறைகளை தள்ளி ரசிச்சாரு. எழுத்தாளர் கௌரி லங்கேஷ் கல்புர்கி கொல்லப்பட்டதை மௌனமா வேடிக்கை பார்த்தார். மதவெறிகளுடைய வன்முறையையும் கொலைகளையும் தாராளமயமாக்கினார். இப்படிப்பட்டவரை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் ஏத்துக்க மாட்டாங்க. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.